வீடியோஸ் போட்டுட்ருக்கோம். இன்னும் கொஞ்ச நாளுக்கு அப்புறமா முடிஞ்சால் டெய்லியும் இல்லாட்டினா ஒரு நாள் விட்டு ஒரு நாள் கேப்பில் போடலான்னு இருக்கோம். உங்கள் ஆதரவு எங்களுக்கு வேணும். அட, யார் இங்கே டீயெல்லாம் மூட்டிருக்குங்க? அது பிள்ளைங்க தாங்க மூட்டி இருக்குதுங்க. நாங்களும் இப்போ தான் வந்தோம். வந்து வேலை ஏதாவது இருந்தால் சொல்லுங்கன்னு கேட்டால், இல்லைங்க சித்தி வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சு அப்படிங்கிறாளுங்கண்ணா. பாருங்க, இந்த பிள்ளைங்களே எல்லா வேலையும் பண்ணி வச்சுட்டாளுங்க. நம்மளுக்கு வெறும் இந்த பிரியாணி பண்ணுற வேலை மட்டும்தான் இருக்கும் போல. பரவாயில்லையே, நம்ம பிள்ளைங்கெல்லாம் எள்ளுனா என்னையா இருக்காங்களே. ஆமாம்ல, பாரு. சரி சரி, நம்ம எதுவும் சொல்ல வேண்டாம். நம்ம கண்ணே நம்ம பிள்ளைங்களுக்கு பட்ட போகுது. முதல்ல இதெல்லாம் பண்ணி முடிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம பிள்ளைங்களுக்கு சுற்றி போடணும். என்னங்கிற கோமதி? ஆமாம் லட்சுமி, அப்படியே பண்ணிடலாம். ஏன்னா முதல்ல அப்பா அம்மா கண்ணு தான் படுமாமா. அதனால் நாமளே சுற்றி போட்டுடலாம் நம்ம பிள்ளைங்களுக்கு. சரி லக்ஸு, மசன் பேசி நின்றுட்டு இருக்க வேண்டாம். ஆகிற வேலையை பார்க்கலாம் வாங்க. அம்மா, அப்போ நாங்கள்லாம் உள்ளே போகிறோம்மா. எங்கள் வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சு இல்லையா? நாங்கள்லாம் கொஞ்ச நேரம் போய் ரெஸ்ட் பண்ணுறோம். இனி உங்கள் வேலை தான். நீங்கள் தான் இன்னைக்கு சமைக்க வேண்டியது இருக்குது. நீங்கள் பார்த்துக்கோங்க. சோறு ஆச்சுனா மட்டும் எங்களை கூப்பிடுங்க, நாங்கள் சாப்பிட்றதுக்கு மட்டும் வரோம். சரி வாசுஜி, நீங்கள்லாம் போய் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுங்க. பாவம், என் பிள்ளைங்க இவ்வளோ சீக்கிரத்தில் அத்தனை வேலையும் பண்ணி விட்டுருச்சுங்க. சரி, நீங்கள் போங்க. நீங்கள் போய் கொஞ்சம் ரிலாக்ஸாக இருங்க, போங்க. சரிம்மா, கொஞ்சம் சீக்கிரமாக சோறு ஆக்கிடுங்கம்மா. இப்போவே மணி 12க்கு மேலே ஆயிடுச்சு. எங்களுக்கு இன்னைக்கு கொஞ்ச நேரத்தில் பசி அடிச்சிடும். கொஞ்சம் வேலையும் பண்ணி போட்டோம் பார்த்தியா? அதனால சீக்கிரமாகவே பசி எடுத்துடுமா. சீக்கிரமாக கொஞ்சம் சமைச்சு விட்டுருமா. சரிடிமா என் ராசாத்தி, நான் சீக்கிரமாகவே பண்ணிடுறேன். அது வரைக்கும் நீங்கள்லாம் என்ன பண்ணுங்க, உள்ளே போய் ஏதாவது ஸ்நாக்ஸ் ஏதாவது இருந்தால் எடுத்து அப்படியே எல்லாம் ஷேர் பண்ணி உட்காந்து சாப்பிட்டுட்டு டிவி ஏதாவது பார்த்துட்டு ஜாலியாக இருங்க, பார்க்கலாம் போங்க. சரிம்மா, அப்போ நாங்களாம் கிளம்புறோம். பாத்திரத்தை வச்சாச்சு. அப்படியே எண்ணெய் போட்டு விட்டு மடமடன் தாளிச்சு விட்டுடலாம்க்கா, நேரம் ஆகுது இல்லையா? சரி சரி, பண்ணிடலாம். இங்கே பாரு லட்சுமி, கறி புதினா எல்லாமே நல்லா சுத்தமாக கழுவி கொண்டு வந்தாச்சு. அடுத்து என்ன பண்ணணுமோ சொல்லு, மடமடன் பண்ணிடலாம். சரி கோமதி, பண்ணிடலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி இந்த கரண்டி ஒன்று வச்சுருந்த கோமதி, அதை காணோம். அதை தேடிட்டு இருக்கேன். இங்கே தான் இருக்கும் பாருங்க. பிள்ளைங்க எங்கிட்ட தான் எங்கே கழுவி வச்சிருப்பாங்க. அப்படி இல்லாட்டினா வீட்டுக்குள்ளே எங்கேயாவது வச்சிருப்பாங்க. வேணா போய் பார்த்துட்டு வரட்டா? இந்தாங்களே, சட்டம் கிடச்சிருச்சு. இதுவான் பாருங்க. ஆமாம், இதுதான் பெரிய பொண்ணு. இதைத்தான் நான் இவ்வளோ நேரமாக தெரிஞ்சுருந்தேன். கொடு. இங்கே பாரு சரக்கு, அப்படியே மடமடன் எல்லாத்தையும் போடு. ஒவ்வொன்றா நான் சொல்ல நான் அப்படியே கிளறிட்டே இருக்கேன். இல்லாட்டினா கறிக்கு அடி பிடிச்சிடும். சரியா? சரிங்க லட்சுமிக்கா, நீங்கள் கிளறிட்டே இருங்க, நான் போட்டுட்டே இருக்கேன். அப்பா, எனக்கு அத்தனை வேலையும் பண்ணி உடம்புல ஒரு மாதிரி டயர்டாக இருக்குடி சுஜி. நீ என்ன வேலை பண்ண? அப்படி என்ன வேலை பண்ணிட்டு உனக்கு உடம்பு டயர்டாக இருக்குங்கிற? சோனி, அவள் தாண்டி அத்தனை வேலையும் பண்ணா. வீடெல்லாம் பெருக்கி விட்டு தண்ணியை சுமந்துட்டு வந்து போட்டு, பின்ன இந்த விறகுக்கு அடுப்பு பற்ற வைக்கிறதுக்கு விறகெல்லாம் எடுத்துகிட்டு வந்து, பின்ன அடுப்பெல்லாம் ரெடி பண்ணி அவள் தான் எல்லாமே பண்ணா. அவளை பார்த்து என்ன பண்ணான்னு கேட்குற? ஆமாம், ஓடி ஆடி பண்ண வேண்டிய வேலை எல்லாமே சின்ன பொண்ணு தான் பண்ணா. வெல்டன் சின்ன பொண்ணு, சூப்பர். நானும் சுஜி உட்காந்து சும்மா அந்த வெங்காயத்தை கட் பண்ணிவிட்டு பச்சை மிளகா கட் பண்ணிவிட்டு அந்த மாதிரி தானே நாங்கள் உட்காந்து பண்ணிட்டு இந்த மசாலா அரைச்சிட்டேன்னு. அப்போ நான் வேலையே செய்யலையா? நானும் தான் எல்லா வேலையும் பண்ணேன். நீ என்ன வேலைங்க மேடம் பண்ண? நீ சும்மா உட்காந்து இருந்த அந்த 4 புதினாவை பிச்சு போட்டு இன்னும் இருந்த கொஞ்சம் கொத்தமல்லியை கட் பண்ணி தான் வச்சேன். அதை தவிர நீ வேற என்ன வேலை பண்ண சொல்லி பார்க்கலாம். கண்ணில் தண்ணி வர, கை எரிய அவங்க மசாலா அரைச்சாங்க, வெங்காயம் எல்லாம் கட் பண்ணாங்க. நீ ஈஸியாக கொஞ்சம் எடுத்துகிட்டு போய் ஒரு மூலையில் உட்காந்து அந்த ஈஸியாக இருக்கிற வேலையை தான் நீ 1 மணி நேரமாக பண்ணிட்டு இருந்த. இன்னைக்கு அந்த வேலையாவது நான் பண்ணேன்னு சொல்லி சந்தோஷப்படுங்கடி. இல்லாட்டினா இன்னைக்கு நான் எந்த வேலையும் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. பார்த்துக்கோங்க, நான் தான் எல்லாத்த விடையும் அதிக மார்க் எடுத்திருக்கேன். அதனால தான் எனக்காகத்தான் இந்த பிரியாணியே பண்ணுறது, இந்த விருந்தே என்னால் தான். அதனால் நான் வேலை பண்ணணுங்கிற அவசியமே இல்லை. நான் பாவம் போனால் போகட்டும், பிள்ளைங்க ஏதோ ஒத்தையில் நின்று கஷ்டப்படுவாங்களேன்னு நான் தான் எல்லாத்தையுமே இழுத்து போட்டு பண்ணேன். மார்க் எடுத்துட்டேன்னு சொல்லி ரொம்ப ஆடாதடி. இவ்வளோ தலகனும் இருக்கக்கூடாது, பார்த்துக்கோ. என்னமோ அதிசயமாக இவ தான் இந்த மார்க் எடுத்தாங்கிற மாதிரி. ஊர் உலகத்தில் ஏன் ஸ்டேஜ் ஃபஸ்ட்டு வந்தவ கூட இந்த ஆட்டம் ஆடி இருக்க மாட்டேன். ஆனால் 1 ஆட்டம் இருக்கே, எப்பா சாமி, தாங்க முடியலடா சாமி. ஆமா பாத்தியா, இவ அலப்பறம் கொஞ்சம் ஓவரா தான் இருக்கு. பார்க்கலாம், நமக்கு ஒரு காலம் வரும், அப்போ வச்சுக்கலாம் இவளை. ஓய், என்னப்பா தம்பி, கொஞ்சம் நில்லு. எங்க நீ பாட்டுக்குள்ள போயிட்டே இருக்க? இங்க இத்தனை பேர் உட்காந்துட்டே இருக்கோம், ஒரு வார்த்தை கூட பேசாம போயிட்டு இருக்க. நில்றாங்கயே. என்னப்பா தம்பி, இங்கிலீஷ் எல்லாம் பறக்குது. Yes, because I don't know Tamil. I am studying in English medium, Matriculation High Secondary School. You know? பாரு பையன் எவ்வளோ அழகா இங்கிலீஷ் பேசுறான்னு. ஏன்பா, உன் அக்கா ரிசல்ட் வந்ததுக்கே இங்கே பிரியாணி விருந்துனா
நாளை மறுநாள் உன்ற ரிசல்ட் வருமே, அப்போ கெடா வெட்டி விருந்து தான் போல. அட நீங்க வேறங்கா, அதை ஏன்கா ஞாபகப்படுத்துறீங்க? மனசெல்லாம் புண்ணா போகுது. என்னை விட்டு விருந்து வைக்காம இருந்தா போதாதா, இதுல கெடா வெட்டி வேற விருந்து வைக்கணுமா? ஐயோ கடவுளே. தமிழே தெரியாதுன்னு சொன்ன தம்பிக்கு தமிழ் வாயில இருந்து அப்படியே ததும்புது. அதெல்லாம் வந்து சும்மாக்கா, சும்மா அப்படி சொன்னேன் உங்களை எல்லாம் கிண்டல் பண்றதுக்காக. நான் நம்ம தமிழ் என் மூச்சுல இருக்கு, என் பேச்சுல இருக்கு, என் முகத்துல இருக்கு, என் நாக்குல இருக்கு, என் உயிர்ல இருக்கு. யாராவது தமிழ்நாட்டுல பிறந்து தமிழ் பேசாம இருப்பாங்களாக்கா? நான் சும்மா சொன்னதுங்கா, உங்க கூட சும்மா விளையாண்டேன் லூலுலாய்க்கு. சரி அது இருக்கட்டும், இவன் ஏன் இந்நேரத்துக்கு கண்ணு தெரியாத கபோதி மாதிரி உட்கார்ந்துட்டு இருக்க கண்ணாடியை போட்டுட்டு? என்ன விஷயம்? அது அவகிட்டயே கேளு. அவகிட்ட கேட்டாலே என்ன தெரியுமா சொல்லுவா? தக் லைஃப் ஆமா, அவள் பாஸ் பண்ணிட்டாலாமா நிறைய மார்க் எடுத்து, அதனால இப்படி சீன் காட்டுறாளாமா. ஓ அப்படி அப்படி. இருந்தாலும் இன்னைக்கு வாட்டம் கொஞ்சம் ரொம்பவே ஓவரா இருக்கு. விடு விடு, போனா போகட்டும். நீ இவ்வளோ மார்க் எடுத்தா நீ ஆடாமையா இருந்துருவ, அதே மாதிரி தான் அவளும் ஆடுறா. அட நீ வேற சின்ன பொண்ணு, எங்க போனாலும் அதுலயே வந்து நிக்கிறேன். நான் பாஸ் ஆனா போதாதா, இதுல இந்த அளவுக்கு மார்க் வேற எது எடுக்கணும்னு நீங்க எல்லாம் என்கிட்ட எதிர்பார்க்கறீங்களா? அதெல்லாம் தயவு செஞ்சு எதிர்பார்க்காதீங்க. நம்மனால எல்லாம் அந்த அளவுக்கு மார்க் எடுக்க முடியாது. ஏதோ உங்களுக்காக பாவம் பார்த்து ஜஸ்ட் பாஸ் வேணா ஆயிட்டு போறேன். என்னங்கறீங்க? என்ன சொன்ன? பாவம் பார்த்து ஜஸ்ட் பாஸ் ஆகுறியா? நீ மட்டும் ஃபெயில் ஆயிட்டேன்னு மவனே, நீ முடிஞ்ச. உனக்கு இந்த வீட்ல சோறே கிடைக்காது பாத்துக்கோ. மச்சான், ஏ மச்சான், வாடா வா. என்ன மச்சான், இன்னைக்கு உங்க வீட்ல விருந்தாமா? வாசனை ஊரையே தூக்கிட்டு இருக்கு. எங்க அம்மா இங்கே சாப்பாட்டுக்கு வர சொல்லிட்டாங்க. பிரியாணி வேற கம கம கமன்னு ஆயிட்டு இருக்கு மச்சான். உங்க அக்கா பாஸ் ஆனதுக்கே இப்படின்னா, நாளைக்கு நீ பாஸ் ஆயிட்டேன்னு வையி, என்னெல்லாம் பண்ணுவாங்க. அதுக்கு நான் முதல்ல பாஸ் ஆகணும்லடா மரப்பையலே. பாஸ் ஆகுறப்ப பாத்துக்கலாம். பின்ன என்ன, 4 பேத்துக்கு என்ன ஊருக்கே கூப்பிட்டு விருந்து வச்சுக்கலாம். என்னங்கற? சரிடா சரிடா, நீ ஊருக்கு கூப்பிட்டு விருந்து வச்சாலும் சரி, வைக்காட்டினாலும் சரி, ஆனா நீ பாஸ் ஆயிட்டனா எனக்கு முதல்ல ட்ரீட் கொடுத்துடுறா மச்சான். கொடுத்துட்டா போச்சு. ஏ பிள்ளைங்களா, சரி எல்லாரும் அப்படியே அப்படியே உட்காருங்க. சோறெல்லாம் ரெடி ஆயிடுச்சு, எடுத்துட்டு வரோம். ஏம்மா அதுக்குள்ள ரெடி ஆயிடுச்சாமா? ஆமாடி ரெடி ஆயிடுச்சுடி, எல்லாரும் உட்காருங்க, எடுத்துட்டு வரோம். என்னடி இது, இப்பதான் செய்யவே ஆரம்பிச்சாங்க. ஒரு அரை மணி நேரம் இருக்குமா? அதுக்குள்ள இவங்க இதெல்லாம் ரெடி ஆயிடுச்சுன்னு சொல்றாங்க. எல்லாமே ஆயிருக்குமா என்ன? அதெல்லாம் ஆயிருக்கும் சோனி. ஏன்னா நாம வந்துட்டு எல்லா வேலையும் பண்ணிட்டோம் இல்லையா? அவங்க வந்து சும்மா அந்த வதக்குற வேலை மட்டும் தானே இருந்துச்சு, அதனால எல்லாமே ஆயிருக்கும். என்னமோ சாப்பாடு நல்லா இருந்தா சரிதான். சாப்பாடு நல்லா இருக்கோ நல்லா இல்லையோ, பிரியாணி எழுதி இருந்தாலே நாங்கெல்லாம் சாப்பிடுவோம். பின்ன உங்களுக்கு என்ன சாப்பிடுறதுக்கு? எப்படி இருந்தாலும் சோறு சோறு தானே, அதெல்லாம் தின்னுதான் ஆகணும். அங்கங்க இந்த சோறும் கிடைக்காம எத்தனை பேர் இருக்காங்க. டேய் பேச்ச கோரடா, நீ ரொம்ப பேசுறடா. நீ வாடா, நம்ம இடத்த பிடிச்சிட்டு உட்கார்ந்துடலாம். இப்படியே உட்கார்ந்துடலாம். அவங்க அங்கங்க நின்னு இருக்கிற யாருமே அப்படியே உட்கார்ந்துக்கோங்கம்மா. அட பாடுறா, எவ்வளோ சமத்தா உட்காந்துருக்காங்கன்னு. அப்படியே அவங்க எல்லாம் பார்க்கறதுக்கு எப்படி இருக்கு தெரியுமா? இந்த பால்வாடியில சின்ன குழந்தைங்க உட்காந்துருக்காங்கல்ல, அந்த மாதிரி உட்காந்துட்டு இருக்கீங்க. அவ்வளோ பிரியாணி சோக்கு கேட்குது, பிரியாணி சோக்கு. ஆண்டி கொஞ்சம் வர வரன்னு பேசிட்டு இருக்கேன், போய் பிரியாணி எடுத்துட்டு வாங்க ஆண்டி. நேரம் ஆயிடுச்சு, மணி 1:30க்கு மேல ஆகுது, பசி எடுக்குது, போங்க கொஞ்சம். ஹை பிரியாணி பிரியாணி, என்ன சூப்பரா இருக்கு பார்க்கவே. அப்பா அப்படியே இந்த குண்டா நிறைஞ்சு இருக்கு பாரு, வாயெல்லாம் ஊறுது. மா சீக்கிரமா குடுமா. இருடா கொஞ்சம் பறக்காத. லட்சுமிக்கா கொஞ்சம் அவனுக்கு முதல்ல போட்டு கொடுத்துருங்கக்கா. ஆமா, பிள்ளைங்களுக்கெல்லாம் பிரியாணி பார்த்தோன்னே வாயில இருந்து அப்படியே ஜொல்லு ஒழுகுது போல. நமக்கே திங்கணும்னு ஆசையா தானே இருக்கு. சரி முதல்ல இந்த குழந்தைங்களாம் தின்னுட்டு போகட்டும், அதுக்கப்புறமா நாம சாப்பிட்டுக்கலாம். என்ன லட்சுமி? சரி கோமதி, நான் பண்ணதே பிள்ளைங்க சந்தோஷத்துக்காக தான். முதல்ல அவங்க சாப்பிடட்டும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுக்கப்புறமா நம்ம பொறுமையா உட்காந்து சாப்பிட்டுக்கலாம். பசங்களா, தட்டை எல்லாமே அழுக்கிற கிடக்கிற, இருக்கிற தட்டில் 2 பேரை சாப்பிட்டுடுங்க, அட்ஜஸ்ட் பண்ணி. சரியா? சரிம்மா, நாங்கெல்லாம் நண்பர்கள். நாங்க இனி பிரியாம ஒரே தட்டுல சாப்பிட்டா இன்னும் எங்க நட்பு வலுவாகுமா? அதனால எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. நாங்க ஒரே தட்டுல நாங்க 2 பேரை சாப்பிட்டுக்கிறோம். ஆனா ஆண்டி, எனக்கு இந்த சில்லி மட்டும் லெக் பீஸ் ஒண்ணே ஒன்று வச்சிருக்கீங்க, 2 பேத்துக்கா சேர்த்து. இன்னொன்னு வச்சா நான் ஒன்று அவ ஒன்று சாப்பிட்டுக்குவோம். இன்னொன்னு கொடுங்கல. முதல்ல இருக்கிறத சாப்பிடுங்கடா. அதுவே சாப்பிடுங்களோ சாப்பிட மாட்டீங்களோன்னு தெரியல. நாங்க போய் இனி சில்லி இருக்கு, அதை வறுத்துட்டு வரோம். அந்த லெக் பீஸ் எல்லாம் அது வரைக்கும் இருக்கிறத கொஞ்சம் ஷேர் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிடுங்க. ஏ சுஜி, இங்க பாருடி, நான் வந்துட்டு பாதி பாதியா 2 பேத்துக்கு பிரிச்சுக்குவேன். அது உன் பங்கு, இது என் பங்கு. அந்த கோட்டை தாண்டி நீயும் வரக்கூடாது, நானும் வரமாட்டேன்னு சொல்லிட்டேன். சரி வாடா, நாம சாப்பிட ஆரம்பிக்கலாம். என்னப்பா பிரியாணி எல்லாம் எப்படி இருக்கு? யாரும் ஒண்ணுமே சொல்லாம சாப்பிட்டுட்டு இருக்கீங்க, ஏதாவது சொல்லுங்க. ஆண்டி சொல்றதுக்கு வார்த்தை இல்ல, அவ்வளோ சூப்பரா இருக்கு. சாப்பிடுறப்ப டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. நாங்க எல்லாரும் எல்லாமே
டேய் ரொம்ப பேசாதடா, சாப்பிட்றா. என்னத்துக்குடா இப்போ நீங்கள் இவ்வளோ வாயடிச்சிட்டு இருக்கீங்க? சரி சரி விடு பெரிய பொண்ணு, அவங்க சாப்பிட்டு போறாங்க, எதுவும் பேச வேண்டாம்.